பார்த்தீங்கன்னா சங்கராபுரம் பஸ் ஸ்டாண்டு, பஸ்ஸு வெளியே வர இடம். ஒரு முதியோருக்கு சாப்பாடு கொடுக்க போகிறேன். இந்தாங்க சாப்பாடு. என்ன ஊர் நீங்கள்? என்ன ஊர் நீங்கள்? சாப்பிட்டு ஓரமாக உட்கார, வெயில் சுத்தாதீங்க. சரி சாப்பிடுங்க. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் சேவை. பாருங்க, எள்ளு தெரியுங்களா? எள்ளு ஓட்டுறப்பானே பாருங்க. இல்லை, இதான் தொழில் தெரியுங்களா? எள்ளு ஓட்டுறதுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா சாலையோரம் நின்று கொண்டு வந்தேன். இப்போ ஒரு அம்மா வந்து என்கிட்ட ஏசம் கேட்டாங்க, தம்பி காசு கொடு அப்படின்னு. நான் அப்போனா சாப்பிட்றேன் கேட்டேன். இந்த அம்மா இல்லைன்னாங்க. சரி இங்கே உட்காருமா, நான் போய் சாப்பிட வேண்டாறேன் அப்படின்ட்டு நான் போய் இன்றைக்கி சாப்பாடு வாங்கி இப்போ வழக்கம் போது தான் 4 இட்லி, ஒரு வடை, சாம்பார் வாங்கி கொடுத்தேன். நல்லா இருந்துட்டாங்க. இந்த வாழறதும் ஒரு முறை தான், சாவறதும் ஒரு முறை தான். இடையே வாழ்றது நமக்கு கொஞ்சம் நாள் தான். அதெல்லாம் மற்றவங்களுக்கு உதவியாக வாழ வேண்டும், மற்ற தொந்தரவு இல்லாமல் உதவியாக வாழ வேண்டும். அதுக்காக தான் இந்த பதிவு எதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்களும் இதுமாரி உதவுங்க. அதுக்கு தான் இந்த பதிவு. இதுதான் என்னோட வேலை. பெரிய வேலை வந்து மறைச்சி கொண்டுவாங்க. இந்த வேலை செய்து கொண்டு தான் நான் சிறு சிறு சேவைகளை நான் செய்து வருகிறேன். இது என்ன பேசுறதுன்னு தெரியல, ஆனால் தினமும் நான் அந்த சேவையை நான் செய்து கொண்டு தான் இருக்கிறேன். நீங்களும் கொஞ்சம் உதவுங்கள். இதுவும் நல்லா தான் இருக்கும், ஆனால் யாரும் முன் வர மாட்டேங்கிறீங்க. அட்லீஸ்ட் வீடியோவை பாருங்கள், அதுவும் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் நன்மையாக இருக்கும். பாருங்க, நல்ல எண்ணெய். ஏன்னா இந்த காலத்தில் வந்து நம்ம செத்தா கூட அண்ணாங்கரை அவங்களுக்கு தான் நம்ம பதிப்பாங்க. புரிஞ்சுங்களா? போகும்போது ஒன்றும் கொண்டு போகிறதில்ல. அதான் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் கொஞ்சம் உதவுங்க. வாழ்க்கையில் எவ்வளோ இருக்குது. நம்மளால் முடிஞ்சது நம்மளுக்கு ஒரு துணியோ ஒரு சாப்பாடு கொடுங்க. இதுதான் என்னோட தொழில். பாருங்கள். உங்கள் பொய்யாமொழி. நன்றி, வணக்கம்.